முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால் கடல் அரிப்பு பாதிப்புக்கு ஆளாகி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே கூட முடியாத ஒரு சூழல். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த சூழலிலே கடல் அரிப்பு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலையும் கடல் அந்த கடல் கரை குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல், பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழலிலே அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக்கொண்டு இல்லாமல் நிரந்தரமாக விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது. அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸ் அழைத்து இந்த துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும். அதை பற்றி கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்? அதாவது இல்லைங்க, நிபுணர்கள் வந்திருக்காங்க, ஐஐடில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. அதனால எது பெஸ்ட் லேட்டஸ்ட் சொல்யூஷன்ஸோ அதை அவங்க கண்டறிந்து விரைவிலே முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து அமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். இல்லைங்க, நிச்சயமா வரலாற்று சிறப்புமிக்க சிற்பங்களாக இருந்தால் நிச்சயமா அதை எடுத்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இருக்க முடியாது. அது நிச்சயமாக செய்யப்படும்.